வணக்க மக்களே, நான் தான் உங்கள் ஜாக்சன். ஒரு சின்ன அலர்ட் கொடுத்துட்டு போகலான்னு தான் வந்தேன். ஏன்னா இதனால நம்ம அட்டெம்ப்ட் கம்மியாச்சுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. என்ன அப்படின்னா ரீசனிங், ஆப்டி, இங்கிலீஷ் இந்த ஆர்டரில் தான் கேட்டிருக்காங்க. எப்பயுமே நமக்கு எக்ஸாமில் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகும், அடுத்த ஆப்டி ஓப்பன் ஆகும், கடைசியாக தான் ரீசனிங் ஓப்பன் ஆகும். ஸோ புதுசாக இப்போ பார்த்தீங்கன்னா ரீசனிங் ஃபஸ்ட்டு ஓப்பன் ஆகுது, ஆப்டி செகண்ட் ஓப்பன் ஆகுது, இங்கிலீஷ் கடைசியாக தான் ஓப்பன் ஆகுது. இது நல்ல விஷயம்தான். ஆனால் ரீசனிங் சடனாக ஃபஸ்ட்டாக நிற்கும் போது அந்த பதட்டத்திலே பார்த்தீங்கன்னா என்ன செய்யுதுன்னு ஒரு நிமிஷம் எல்லாருமே மனசு ஃபுல்லாக சலசலப்பாக ஆகுறாங்க அப்படின்றது ஸ்டூடெண்ட் சைட்லேருந்து நான் கேள்விப்பட்டேன். அதனால தான் அதை அப்டேட் பண்ணணும்னு நினச்சேன். தயவு செய்து ரீசனிங் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது, ஆப்டி ஈஸியாக தான் இருக்குது, இங்கிலீஷ் ஈஸியாக தான் இருக்குது. ரீசனிங் ஓப்பன் ஆனோடனே கொஸ்டினை பார்த்துட்டு அப்படியே அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஒரு மாதிரி பயந்து ஐயோ இப்படி இருக்குமோ அப்படி இருக்குமோன்னு மனசுக்குள்ளே ஒரு பயம் வரக்கூடாது. ஏன்னா நம்ம இவ்வளோ நாள் ஒரு ஃப்ளோவில் போயிருப்போம். அந்த ஃப்ளோவை உடைக்கிற மாதிரி SBI பண்ணுறாங்க. எப்பயுமே எதையாவது ஒன்று வித்தியாசமாக பண்ணுவாங்க. இன்றைக்கி இந்த சம்பவத்தை பண்ணிட்டாங்க. பட் ஈஸியாக தான் இருக்குது. ரீசனிங் ஃபஸ்ட்டாக வருது, ஆப்டி செகண்டாக ஓப்பன் ஆகுது, இங்கிலீஷ் தேர்டாக ஓப்பன் ஆகுது. சரிங்களா? இதுதான் ஓப்பன் ஆகிக்கிட்டு இருக்கு. சொல்ல முடியாது, திடீர்னு கூட மாற்றி கூட திடீர்னு அடுத்த ஆப்டியை கூட நீங்கள் ஓப்பன் பண்ணுவாங்க, சொல்ல முடியாது. பட் இந்த ஆர்டர் தான் இப்போதைக்கு இருக்குது. சரிங்களா? ஸ்லாட் 2 முடிஞ்ச உடனே அடுத்து உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். நம்ம SBI கிளர்க் மெயின்ஸ்க்காக 30 days PDF கோர்ஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். பர்ச்சேஸ் பண்ணுற லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வெறும் $99 தான். யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ரீசனிங் ஃபஸ்ட்டாக இருக்கணும்னு யாரும் பயந்து கொஞ்ச நேரம் அந்த ஸ்டன் ஆகிற மாதிரி ஆயிடாதீங்க. டக்குன்னு கேஷுவலாக அப்ரோச் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஈஸியாக தான் இருக்குது. ஸோ உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன். இன்னொரு விஷயம், கொடை எடுத்துக்கோங்க. ஏன்னா ரொம்ப மழை பெய்யுது. மதுரையாக இருந்தாலும் எந்த ஊராக இருந்தாலுமே ரொம்ப மழை பெய்யுது. ஹால் டிக்கெட்லாம் நினச்சிடாமல் பார்த்துக்கோங்க. பத்திரமா பிலிம்ஸ் ஹால் டிக்கெட்டை கொண்டு வந்துருங்க. மெயின்ஸ்க்கு அதை கொண்டு போகணும். ஸோ இதெல்லாம் சேஃபாக பார்த்துக்கோங்க. உங்களிருந்து விடைபெறுது உங்கள் ஜாக்சன். டின் டின் டின்.